தேவனுக்கு பயப்படாத இருந்தாலும் இந்த விதவை தினமும் அவளை தொந்தரவு செய்கிறதுனால இவருக்குள்ள ஒரு காரியத்தை நினைச்சாரு. எப்படியாவது இந்த ஏழை விதைக்கு ஒரு நியாயத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறத பார்க்கணும். 6ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும்போது, பின்பும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவன விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். அநீதியுள்ள ஒரு மனுஷனே அந்த ஏழை விதவுக்கு நியாயம் செய்யும்போது, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற நமக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற நமக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார். 8ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நம் ஆண்டவர் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். உலகத்தில் இருக்கிற அநீதி உள்ள மனுஷனே நியாயம் செய்யப்படும் போது நம் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக அவர் நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறோமோ அந்த காரியத்தை நம் வாழ்க்கையில நீதியோடு நியாயம் செய்து சீக்கிரமாய் அதை